ஹலோ வீவர்ஸ், வாங்க. எப்படி நம்ம எதிர்பார்த்த எக்ஸிட் போல் வந்து நேத்தே வந்துடுச்சு. ஸோ நேற்று ஈவினிங் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிட் போல் வந்து வந்திருக்கு. ஸோ பெரும்பாலான பீகாரோட எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் வந்து எல்லா டிவியும் வந்து நிறைய டிவி ஆங்கில ஊடகங்கள், அப்புறம் நிறைய இந்தி ஊடகங்கள்லாம் வந்து கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்க, எக்ஸிட் போல் கொடுத்துருக்காங்க. பீகார் எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பொதுவாக வந்து என்டிஏ கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3% வந்து ஓட் ஷேரிங் வந்து ஓட் வந்து இதுவாக இருக்குன்னு, அதாவது வந்து கேப் இருக்கு. அப்படி வந்து தான் நம்ம சொல்லலாம். எந்த கருத்து கணிப்பும் வந்து நம்மளால வந்து நிறைய டிவிகள் என்டிடிவியாக இருந்தாலும் சரி, டைம்ஸ் நவ்வா இருந்தாலும் சரி, சாணக்கியாவாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் 18 இருந்தாலும் சரி, இது எல்லா டிவிகளும் ஒரு நிறைய யூடியூப் சேனல், நிறைய டிவிகள் நிறைய வந்து ரிப்பப்ளிக் டிவி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. ஸோ போட்டிருக்காங்க. பொதுவாக வந்து என்டிஏ கூட்டணி வந்து 130ன்றாங்க ஒருத்தர், 140ன்றாங்க. இந்தியா கூட்டணியில வந்து மகா கட்பந்தன் அவங்க வந்து 90, 98, 100, 105 அப்படின்னு வந்து கருத்து கணிப்புகள் வந்து ஒவ்வொரு கருத்து கணிப்பு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது வந்து எத்தனை கருத்து கணிப்புகள் வந்திருக்கு எக்ஸிட் போல்ல, அத்தனை கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க. 75-80% வந்து என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும், இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும், ஒரு 25-30% சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து நாளை மறுநாள் தான் வந்து எண்ண போகிறாங்க. அதாவது ஓட் வந்து எண்ண போகிறாங்க, போலிங் வந்து இது எண்ண போகிறாங்க. அந்த எண்ணிக்கை வந்து யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் தெரியல. நேற்று வந்து 2ஆம் கட்ட எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 67%, 68% வந்து ஓட் போலிங் ஆயிருக்கு பீகாரில். அது எந்த மாதிரியான ஒரு விஷயம்னு, எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ், கேம் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரீஜனல் பார்ட்டிக்கும் நேஷ்னல் பார்ட்டிக்கும் எப்படி வந்து இருந்தது. பிஜேபியும் காங்கிரஸ் வந்து நேஷ்னல் பார்ட்டி, அங்கே இருக்கிற வந்து தேஜஸ்வியும் இவர் நிதிஷ்குமார் வந்து ரீஜனல் பார்ட்டிஸ், அந்த மாநில ரீஜனல் பார்ட்டிஸ். ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். பொதுவாக வந்து எண்ணிக்கை வந்து நாளை மறுநாள் அப்போ தான் தெரியும் என்ன நடக்குது, எப்படி வந்து இது வந்து ஓட் ஷேரிங் வந்து இந்த அளவுக்கு மகளிர் போட்டிருக்காங்களே, இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு எண்ணிக்கை அப்போ பார்க்கலாம். இது எப்படி வந்து கருத்து கணிப்புகள் வந்து உண்மையா பொய்யான்னு ஸோ அன்னைக்கு தான் தெரியும். ஓட்டு எண்றன்னைக்கு தான் தெரியும். ஸோ 12 மணிக்கு மேலே தான் ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு கிளியரான ஒரு இது வந்து யாருக்கு வந்து அந்த முதலமைச்சர் சேர் பீகாரில் அப்படின்னு தெரியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. உமா நியூஸ் சேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.